நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசு உயிர்த்து விட்டார். தன்னுடைய அன்பு சீடர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? தேடி வருகிறார். ஆனால் சிலர் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் இயேசுவை பற்றி இனிமேல் பேச முடியுமா என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். பேதுரு, இங்கிருந்து கிளம்பி விடுவோம், மீண்டும் நம்முடைய வேலைகளை தொடர்வோம் என்று எண்ணியதோடு அல்லாமல் இன்னும் ஒரு சிலரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து நகருகிறார். அப்படி தன்னுடைய குடும்பத்தை நோக்கி, தன்னுடைய பழைய வாழ்க்கையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு சந்திக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அவரோடு அங்கே பகிர்ந்து கொள்கிறார். உங்களை மனிதர்களை பிடிக்கத்தானே நான் அழைத்தேன், மறுபடியும் மீன் பிடிக்க போய்விட்டீர்களே என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லாமல் பேதுருவிடம் பேசுகிறார். கண் கலங்கி நிற்கிறார் பேதுரு. இயேசுவினுடைய முகத்தை பார்க்க கூட முடியாமல் இருக்கிறார். இப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ மற்ற எல்லோரையும் விட என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்கருணையில் இருந்து கொண்டு உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய இயேசு கேட்கிறார். பேதுருவிடம் கேட்ட அதே கேள்வியை, என்னுடைய மகனே, மகளே, நீ வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்களை சந்தித்திருக்கிற, ஏராளமான பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டே இருக்கிற, ஏராளமான வெற்றிகளையும் அனுபவிக்கிற. சில நேரங்களில் என்னை குறித்து கொண்டாடுகிறாய், சில நேரங்களில் எனக்கு முன்பாக வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாய். உனக்குள் இருக்கிற எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும். உனக்குள் இருக்கிற எல்லா ஏமாற்றங்களும் எனக்கு தெரியும். உனக்குள் இருக்கிற கண்ணீர் எல்லாமே தெரியும். சில நேரம் இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்று பிரியப்பட்டிருப்பாய். ஆண்டவரே, என்னுடைய உசுரை ஏன் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எடுத்துக்கங்க என்று கூட கத்தி கதறி இருப்பாய். ஆனால் உன்னிடம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆண்டவரே, உன்னை மறந்திருக்கிறோம், உம்மை கடந்து போயிருக்கிறோம், காணாமல் வாழ்ந்திருக்கிறோம்.
சில நேரங்களில் நீ மட்டும்தான் எங்களுடைய எல்லாமே என்று இறுக்கமாக பிடித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் கடந்து உம்மை அன்பு செய்கிறோம் என்று எங்களால் முழுமையாக சொல்ல முடிகிறதா? இல்லை இதுதான் எங்களுடைய அன்பா என்கிற ஒரு கேள்வியோடு கூட இதோ இந்த மணித்துளிகளை, இந்த ஒரு சில நிமிடங்களை நாங்கள் உம்மோடு கூட அர்ப்பணிக்க முன் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். நிசரிவும் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நிசரிவும் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை.
இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் இயேசுவே. ஆண்டவரே, இது நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே பேதுருவிடத்தில் கேட்ட அதே கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் சகோதரனே, சகோதரியே, இது வந்து புனிதமான நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த உலகிலே நீர் விருப்பப்படுகின்ற பல காரியங்கள் இருக்கலாம், உன் குடும்பம் இருக்கலாம். நீ தனிப்பட்ட விதத்தில் இது எனக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது, இது எனக்கு தேவையாய் இருக்கிறது, இது இல்லை என்று சொன்னால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று எண்ணுகின்ற காரியங்களும் இருக்கலாம், எண்ணங்களும் இருக்கலாம், தேவைகளும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளிலே இதோ இந்த நற்கருணையிலே உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உனக்கென்று நீ நினைத்த இந்த காரியங்களை விட என்னை நீ அன்பு செய்கிறாயா? உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும்? பேதுருவிடத்தில் அவர் கேட்கிறார். பேதுருவுக்கு தெரியும், அவர் சொன்னார், இதோ இவர்களை விட நான் அதிகமாக உன்னை நான் அன்பு செய்கிறேன், என் உயிரை கூட நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஆனால் அவரது நிலை என்ன ஆயிற்று? துன்பம், வேதனை, சோதனை வருகின்ற பொழுது என் ஆண்டவர் எனக்கு தெரியாது, அவர் யார் என்று கூட தெரியாது, அவர் சபிக்கவும் ஆணையிடவும் செய்தார் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இயேசு அவரை பார்த்து கேட்கிறார், என்னை நீ அன்பு செய்கிறாயா? அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அப்படி சொன்னாய், ஆனால் என்ன செய்தாய் என்று இயேசு கேட்கலாம், கட்டாயம் கேட்கலாம். ஆனால் பேதுருவுக்கு இயேசுவின் மேல் உண்மையான அன்பு உண்டு என்று அவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். போதாத காலம், சோதனை, சஞ்சலம், பலவீனம், பாவம், வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களில் நம்மை அமுக்குகின்ற பொழுது, நம்மை வீழ்த்துகின்ற பொழுது தடுமாறி போகிறோம். ஆனால் என் உள்மனது, உங்களுடைய உள்மனது, உங்களது மனசாட்சி சொல்கிறது, ஆண்டவரைத்தானே நீ அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. பேதுரு சொல்வார், ஆண்டவரே, நான் என்ன சொல்வது? நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார். ஆண்டவரே, அவர் கேட்ட கேள்விக்கு இவர் ஒரு கேள்வியை பதிலாக சொல்கிறார். அன்பர்களே, அதற்கு ஒரு தைரியம் வேண்டும் தானே? என் ஆண்டவரே, உம்மை நான் எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில் நான் பல்வேறு சவால்களை சந்திக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. பாவங்களை நான் செய்து கொண்டே இருக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. பரிதாபத்திற்கு ஒரு நிலையில் நான் வாழ்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. உன்னை நான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் பலமுறை முயற்சித்து கொண்டே இருக்கிறேன், அதுவும் உமக்கு தெரியும். ஆனால் வீழ்ந்து போகிறேன், மடிந்து போகிறேன்,
என்னையே நான் பல நேரங்களில் இழந்து விடுகிறேன், இருப்பினும் உம்மை நான் அன்பு செய்கிறேன். ஆண்டவரே, பவுலடிகளார் கேட்ட அதே கேள்விக்கு என் கிருபை உனக்கு போதும், என் ஆசீர் உனக்கு போதும் என்று பதில் சொன்னாய். ஆண்டவரே, எங்களுக்கு பல நேரங்களில் புரிவதில்லை, அறிந்து கொள்ளவும் முடியவில்லை. இயேசுவே, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், பலவீனர்களாய் இருக்கிறோம். உமக்கு முன்னால் நாங்கள் வருவதற்கு தகுதியற்றவர்களாய் இருக்கிறோம். அருகில் வருகின்ற பொழுது எங்களது தகுதியின்மை எங்களுக்கு எங்கள் கண் முன்னால் வந்து நின்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, இதுவும் மீண்டுமாய் வருகிறோம், உம்மை தேடி வருகிறோம். எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை காத்தருளும், எங்களை வழி நடத்தும். ஆமென். பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை இயேசுவே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை, காட்டும் இயேசுவே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை, காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுவே. நாடுகிறேன் உம்மை தேடுகிறேன் எந்தன் தாகம் தீருமே. நாடுகிறேன் உம்மை தேடுகிறேன் எந்தன் தாகம் தீருமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 15 முதல் 19 முடிய. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 15 முதல் 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி இன்று நாம் கேட்ட இந்த இறை வார்த்தையை சற்று தியானித்து பார்ப்போம். நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று இயேசு நம்மிடம் கேட்டால் எப்படிப்பட்ட பதிலை நாம் சொல்ல இருக்கிறோம்? எப்படிப்பட்ட பதில் நாம் கொடுக்க முடியும் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். பேதுருவிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, என்னை பின்தொடர்வா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எந்த பேதுரு 3 முறை அவரை மறுதலிப்பார் என்று இயேசு தெரிந்திருந்தும் அதே பேதுருவிடம் அதே கேள்வியை கேட்கிறார்.
பேதுரு அதுதான் உமக்கு தெரியுமே என்று அந்த பதிலை சொல்கிறார். தன்னுடைய குறை நிறைகளோடு, தன்னுடைய பலவீனத்தோடு, தன்னுடைய இயலாமையிலோடு மறுதலித்த போதும் எல்லா நிலையிலும் நான் இயேசுவோடு இருப்பதே அவரை அன்பு செய்வதன் அர்த்தம் என்பதை பேதுரு அறிந்திருந்தார். வாழ்வில் அனுபவங்கள் வந்த பொழுது, இயேசுவினுடைய மாபெரும் சக்தியை, அன்பை உணர்ந்த பொழுது பேதுரு தன்னிடம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை உலகம் முழுவதெல்லாம் எடுத்துச் செல்வதற்கு புறப்பட்டு சென்றார். தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். தன்னுடைய எல்லா நிலையிலும் இயேசுவை விட்டு பிரியாமல் இருந்தார். அதுதான் பேதுரு அவரிடம் காட்டிய அன்பு. மறுதலித்த போதாக இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு திகைப்புட்டு இருந்த பொழுதும் சரி, தூய ஆவியின் வல்லமையை பெற்ற பொழுதும் சரி, எல்லா நிலையிலும் தன்னுடைய நிலையிலிருந்து சற்றும் மாறாமல் இயேசுவை சிக்கன பற்றி கொண்டு தன் வாழ்வு பணியை பின்தொடர்ந்து சென்றார். எனவேதான் சிலுவை மட்டுமாய் தன்னை அர்ப்பணிக்கும் அளவிற்கு பேதுரு தன்னையே கொடுத்தார். அதுதான் பேதுருடைய அன்பு. இன்றைய கால சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்வில் உள்ள ஏற்றங்கள் இறக்கங்கள் மத்தியிலே, செல்வமின்மையினால் தவித்து கொண்டிருக்கிற பொழுதும், வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் இயேசுவோடு அவரை பின்தொடர்ந்து செல்லுகிறோமா? எல்லா நிலையிலும் நான் நம்பியிருக்கும் இந்த இயேசு என்னை வழி நடத்துவார், என்னை ஆற்றுப்படுத்துவார், என்னோடு எப்போதும் இருப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் அவரோடு உடன் பயணிக்கிறோமா? சோதனைகள் வருகிற பொழுதும், துன்பங்கள் வருகிற பொழுதும் இயேசுவை விட்டு பிரிந்து சென்று விடுகிறோமா? கேள்விக்குள்ளாக்குகிறோமா நம்முடைய நம்பிக்கையை? அல்லது எல்லா நிலையிலும், அது இன்பமாக இருந்தாலும், துன்பமான நிலையாக இருந்தாலும், சோதனையான நிலையாக இருந்தாலும், நான் இயேசுவோடு இருந்தால், அவர் அருகிலே ஒரு நிமிடம் நான் அமர்ந்திருந்தால் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையிலே நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து இந்த பாடலை பாடுவோம். ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் மிதப்பதும் ஏன் இறைவா. ஏன் இறைவா, ஏன் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா.
அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயமென்ன? அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயமென்ன? தொழுதுனை வணங்கி கவலைகள் கூற கண்ணீர் மறைந்திடும் மாயமென்ன? 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 ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா? அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா? ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா? எங்கள் அன்பே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பல நேரங்களில் நாங்கள் மிகுதியாக அன்பு செய்தவர்கள் எங்கள் அருகில் இல்லாத பொழுது நாங்கள் படும் வேதனை, இந்த மனம் படும் வேதனையை நீரும் அறிவீர், நாங்களும் அறிவோம். அவர்கள் இந்த உலகில் இருந்த நாட்களிலே அவருடைய அருமையை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை, பல நேரங்களிலே புரிந்து கொள்வதும் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த உலகில் இல்லாத நாட்களிலோ அல்லது எங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் நேரங்களிலோ அந்த அன்பை நினைத்து பார்க்கின்ற பொழுது மனம் ஏக்கம் கொள்கிறது. அந்த அன்பு எனக்கு கிடைக்காதா? அவர்கள் அருகில் நான் இருக்க மாட்டேனா என்ற உணர்வுகள் எல்லாம் மேலோங்கி நிற்கிறது. இயேசுவே, உமது உயிருள்ள பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கும் இந்த நேரங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது மனம் அமைதி கொள்கிறது, ஆறுதல் அடைகிறது, ஆற்றல் பெறுகிறது. ஆனால் உம்மை விட்டு விலகி நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய பலனை, எங்களுடைய வல்லமையை, எங்களுடைய அறிவை, எங்களது ஞானத்தை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கும் தருணங்களிலே நாங்கள் படும் துன்பத்தை, வேதனையை, தோல்விகளை, பலவீனங்களை எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது. என் அன்பு தெய்வமே, ஆனால் நீர் எங்களை கண்டால் போதும். விவிலியத்திலே எத்தனையோ பாவிகள் உம்மை தேடி வந்தார்கள். அவர்கள் நோயாளிகளாக வந்தார்கள், அவர்கள் பல்வேறு உடல் உபாதைகளோடு வந்தார்கள். ஆனால் நீர் அவர்களுக்கு சொன்ன முதல் ஆறுதல் மொழி, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உம்மை மறுதலித்து உம்மை விட்டு பிரிந்து ஓடிப்போன சீடர்களை பார்த்து நீர் சொன்ன ஆறுதல் மொழி, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. இந்த உலகிலே மனிதர்களாகிய எங்களுக்கு மிக அவசரமாய் தேவையாய் இருப்பது ஆறுதல், அமைதி, சமாதானம், உமது உடன் இருப்பு, உனது உயிருள்ள பிரசன்னம். நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர் என்ற நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எங்களை முழுமையாய் புரிந்து கொண்டு அன்பு செய்கின்ற சகோதரனாய், தாயாய், தந்தையாய், எல்லாமுமாய் இருக்கிறவரே, இதோ உம்மை தேடி வந்திருக்கின்ற எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது அழகான பார்வை, உமது கண்கள் எங்கள் மீது படட்டும், எங்களை பார்க்கட்டும். நாங்கள் நலம் பெறுவோம், ஆறுதல் அடைவோம், நம்பிக்கை பெற்றுக்கொள்வோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ கடவுளின் பார்வை நம் மீது இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதோ இந்த பாடலை ஜெப உணர்வோடு பாடுவோம்.
உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவே, என் வாழ்வில் நீர் யார்? நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது அவ்வப்போது பரிசோதனை செய்து மருந்து கொடுத்து சரி செய்கின்ற அந்த மருத்துவரானீர்.
உடல் சரியான பிறகு அப்படியெனில் நீர் யார்? இயேசுவே, என் வாழ்வில் நீர் யார்? தெளிவுகள் இன்றி வாழ்க்கையிலே குழப்பங்கள் இருக்கிற வேளையிலே பாடத்திலும் வாழ்க்கையிலும் தெளிவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆசிரியரா நீர்? தெளிவு ஏற்படுத்திய பிறகு, நான் சரியான பிறகு என் வாழ்க்கையில் நீர் யார்? இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர் யார்? துணை நிற்பதற்காக தோள் கொடுக்கும் நண்பர்களைப் போல வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் பலர் பயணித்திருக்கின்றார்கள். அந்த நண்பர்களை போன்று நீரும் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீர். நண்பர்கள் இல்லாமலும் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது நீர் யார்? இயேசுவே, என் வாழ்க்கையிலே நீர் யார்? பிறந்ததிலிருந்து இன்று வரை அன்பும் அக்கறையும் காட்டி வரக்கூடிய பெற்றோர்கள், எம் பெற்றோர்கள் நீரெனில் பெற்றோர்கள் இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு நீர் யார்? இயேசுவே, என் வாழ்விலே நீர் யார்? இதில் எல்லாமாகவே இருந்திட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்காக ஜெபிக்கிறேன். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் நீயே, எல்லாரும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே, எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே, எல்லாமும் நீயாக வேண்டும். எங்கள் எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே, எல்லாமும் நீயாக வேண்டும். எங்கள் எல்லாமும் நீயாக வேண்டும்.
சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், தீனை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராதாகத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும், மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எங்கள் எல்லாமும் நீயாக வேண்டும். இதோ மருத்துவமனையில் தனக்கு பிரியமானவரை சேர்த்துவிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கும் அந்த நபர் இங்கே என்ன பாவம் செய்திருக்க முடியும்? ஏதோ ஒரு சூழலில் தன்னுடைய அதிகாரியிடமோ அல்லது தன்னுடைய குழந்தைகளின் ஆசிரியையிடமோ ஏதோ கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த பெற்றோர் இங்கே என்ன தவறு செய்திருக்க முடியும்? பல நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு மிகப்பெரிய கேள்வி, இந்த குடும்பத்தை நான் ஏன் சுமக்க வேண்டும்? இவர்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? ஆமாம் ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் கனமாகி கொண்டே இருக்கிறது. அவர்களுக்காக, அவளுக்காக, இவனுக்காக, இவளுக்காக என்று பல நேரங்களில் இந்த வாழ்க்கையின் சுமையை எங்களது தோள்களில் சுமந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஏனென்று தெரியவில்லை, பல நேரங்களில் எங்களையும் அறியாமல் அதை விரும்பியே ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இதற்கெல்லாம் நாங்கள் அழுத்து கொண்டாலும் சலித்து கொண்டாலும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தோன்றுகிறது, நான் என் குடும்பத்தை அன்பு செய்கிறேன், என்னுடைய கணவனை அன்பு செய்கிறேன், என்னுடைய மனைவியை அன்பு செய்கிறேன், என்னுடைய குழந்தைகளை அன்பு செய்கிறேன். அன்பு செய்கிறவர்கள் சுமப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்காக சிலுவையை சுமந்தீரே, எங்களுக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்காக கசையடிகள் பட்டீரே. இதையெல்லாம் கடந்து இப்பொழுது பேதுருவிடம் வந்து கேட்கிறாய், என்னை நீ அன்பு செய்கிறாயா? ஆண்டவரே, எங்களது குடும்பத்தை அன்பு செய்கிறோம், எங்களது குழந்தைகளை நேசிக்கிறோம், எங்களது பெற்றோர்களை அன்பு செய்கிறோம். உமது வடிவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும், இந்த இயற்கையையும் அன்பு செய்கிறோம். அதுதான் நாங்கள் உமக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு. வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி
ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.